அண்மை செய்தி. நெல்லை பாஜக அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், பசும்பொன்னில் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் ஆகியோர் சந்திப்பு நிகழ்த்திய நிலையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவரோடு அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விரிவான தகவல் என்ன? நெல்லை வண்ணாரப்பேட்டை அருகே பாஜக மாநகர் மாவட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்துல இன்று காலையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நேரத்துல அவர் இந்த மாநில தலைவர் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல திடீரென அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு மற்றும் உதயகுமார் ஆகிய இருவரும் உள்ளே வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் சேர்ந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மூவரும் சேர்ந்து பாஜக மாவட்ட அலுவலகத்தில் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீவிரமாக நேற்று பசும்பொன்னில டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் இணைந்து ஒரே காரில் மரியாதை செய்திருப்பது ஒரு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த நெல்லையிலேயே பாஜக மாநில தலைவரோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வகையில இவர்களை கட்சியில் இருந்து இன்னும் தொடர்ச்சியாக செயல்படுத்தலாமா அல்லது அவர்களை இணைக்கலாமா, வேற ஏதாவது கட்சியின் சார்பில் நடவடிக்கை எடுக்கலாமா, இது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்ததும் கீழே இறங்கிய பாஜக மாநில தலைவர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உதயகுமார் ஆகிய இருவருமே சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்த சந்திப்பில் எதுவும் முக்கியமான தகவல்கள் நாங்கள் பரிமாறவில்லை. தொடர்ந்து செய்தியாளர்கள் அவர்கள் மூவருமே நேற்றைய தினம் பசும்பொன்னில மூவரும், அதாவது ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் மூவருமே சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியானது அதிமுகவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்து இதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் உதயகுமார், அந்த அளவிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தாது, அது குறித்து ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த பரபரப்பை நீங்கள், அதாவது பத்திரிகையாளர்களாகி நீங்கள் ஏற்படுத்தாமல் இருந்தாலே எந்தவித பிரச்சனையுமே இருக்காது என்று சொல்லி அங்கிருந்து தற்பொழுது மூவருமே அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஒரு பரபரப்பான ஆலோசனை கூட்டம் நெல்லையில் நடத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.